Hi, my dear 11th standard students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். அந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11th மாணவர்களுக்கு வந்து அந்த தமிழ் டேலண்ட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம ஃபுல்லாக இன்னைக்கு கொஸ்டின் வித் ஆன்சருக்கு ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். மாடல் கொஸ்டின்ஸ் தான் இந்த வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் தான் 2022 நடந்திருக்கு. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்குது. அதற்கான கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலும் செக் பண்ணிக்கோங்க. வீக்லி 1 வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடல் கொஸ்டின்ஸ்லாம் அடுத்த அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். லைவ் செஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு பப்ளிக் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அடிஷனலாக நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நல்லாவே நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ என்னன்றதை அப்படியே உங்களுக்கு சைட் பை சைட் சொல்லிடுறேன். ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் சி, கூவிலம் தேமா பிறப்பு. செகண்ட் ஒன் ஆப்ஷன் டி, தீவகை. இதற்கான கொஸ்டினுக்கான லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டீச்சர்ஸ் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீ வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங். ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மெய் முறை. ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் பி இ இன். ஓகேங்களா? மயங்கிய அந்த கொஸ்டின்ஸ் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இடைநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? செவன்த் ஒன் கீழ்காண்பனவற்றுள் கவிதை நூல் அல்லாததை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. செவன்த் ஒன் ஆப்ஷன் பி நாற்கலிக்காரர். எயித் ஒன் குபேரா ஆசிரியராக பணியாற்றாத இதழ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எயித் ஒன் ஆப்ஷன் பி கலைமகள். நைன்த் ஒன் அந்த பொருந்திய விடையை தேர்கன் இருக்கு. நைன்த் ஒன் வந்து ஆப்ஷன் பி மேட்ச் த ஃபாலோவிங். டென்த் ஒன் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் என்றவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. டென்த் ஒன் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கண்ணதாசன். அண்ட் தென் குவீஸ் வந்து உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். அதுவும் நீங்கள் குவீஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 11th ஒன் ஓடையிலேயே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடம் மலர்ந்த சுகந்தமன மலரே என்று பாடியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11th ஒன் ஆப்ஷன் பி வள்ளலார். உங்களுக்கு இந்த மாதிரி வீக்லி 1 வீடியோ அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்றது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே என கூறும் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி காசி காண்டம். 13th ஒன் வள்ளலின் பொருள் இரவலரின் பொருள். 13th ஒன் ஆப்ஷன் சி பெரும் பதினார். 14th ஒன் பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 14th ஒன் ஆப்ஷன் ஏ நற்றிணை. 15th ஒன் அரியவற்றுள் எல்லாம் அரிதே என்று வள்ளரால் குறிப்பிடப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. 15th ஒன் ஆப்ஷன் சி பெரியாரை பேணி தமரா கொளல். 16th ஒன் நன்தமிழும் தன் பொருஞை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழ் பின்னித்த தென்றலே அப்படின்றது. 16th ஒன் ஆப்ஷன் பி பல பட்டடை சொக்கநாதர். 17th ஒன் சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு என்னன்னு கேட்டிருக்காங்க. 17th ஒன் ஆப்ஷன் டி சின்னமன்னூர் செப்பேடு. 18th ஒன் இந்த பொருந்திய விடையை தேர்ந்தெடுக்க மேட்ச் த ஃபாலோவிங். 18th ஒன் ஆப்ஷன் பி. 19th ஒன் செயற்கை அறிந்த கடந்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 19th ஒன் ஆப்ஷன் பி அமைச்சு. 20 குடும்ப வறுமையுற்ற நிலையிலும் உணவளிப்பதற்காக பணயம் வைத்த பொருளாக புறநானூறு குறிப்பிடுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. 20 ஆப்ஷன் சி பழைய வாழ். 21 சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 21 ஆப்ஷன் டி பரிபாடல். 22 சங்க காலத்தில் நற்சொல் கேட்டல் என்னும் பொருளமைத்த சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 22 வந்து ஆப்ஷன் விரிச்சி. 23 ரணிய மூட்டத்து பெருங்குன்னூர் பெருங்கிளச்சினார் இயற்றிய நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 23 ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 24 தவறாக பகுக்கப்பட்ட சொல்லை தேர்ந்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வருக வா வரு இக்கு கூட்டல் அ. 25 குற்றம் இளனாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு இக்குறட்பாவில் முதல் இரு சீர்களுக்கிடையே இடம்பெற்றுள்ள தலை எதுன்னு கேட்டிருக்காங்க. 25 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இயற்சீர் வெண்டலை. 26
சொற்பெயர் விகுதி அல்லாத ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 27. மாற்றரசரின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் கோட்டையை சுற்றி வளைத்தல். 27 ஆப்ஷன் பி உளநியை திணை. 28 கைதொழுது என்பதன் இலக்கண குறிப்பு. 28 வந்து ஆப்ஷன் பி மூன்றாம் வேற்றுமை தொகை. 29 பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 29 வந்து ஆப்ஷன் டி நசை இ. 30 ஒற்றளபடையில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்குள் பொருந்தாத எழுத்தை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. 30 ஆப்ஷன் சி இல். 31 தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ என்ற தொடரோடு தொடர்புடைய இருவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 13th ஒன் ஆப்ஷன் டி ராமன் குகன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 32 சண்முக சுந்தரம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் டேஷ். 32 வந்து ஆப்ஷன் ஏ தமிழ் அழகனார். 33 நம்ம லைவ் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வீக்லி 1 டே ரெகுலராக வர ஆரம்பிச்சிருவேன். அது எந்த டேட் அப்படின்றது உங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதை அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு வீடியோ வந்துடும், ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் வந்துடும், ஒரு லைவ் செஷன்ஸ் வந்துடும். அதனால் தொடர்ச்சியாக நம்ம வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. ரெகுலராக நீங்கள் கனெக்டில் இருங்க. ரெகுலராக நம்ம அப்படியே கண்டினியூவாக நம்ம பார்த்துக்கிட்டே வந்துடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த எக்ஸாம்ஸ் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய கண்ணாடிகளை போல் வடபுறமும் தென்புறமும் நிறைந்த கம்மாய்கள் என பார்த்தசாரதி வர்ணிக்கும் ஊர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 33 வந்து ஆப்ஷன் டி திருப்பரங்குன்றம். 34 முப்பலமொடு பால் அன்னம் முகம் கருத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே எனும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 34 ஆப்ஷன் விவேக சிந்தாமணி. 35 பின்வருவனவற்றுள் சரியான வரிசையை காண்க. 35 வந்து ஆப்ஷன் இ காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி. ஓகேங்களா? 36 வீரமாமுனிவர் இயற்றிய அகராதி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சதுர அகராதி. 37 அதிவீரராம பாண்டியனின் நூல்களுள் அல்லாததை தேர்க. 37 ஆப்ஷன் சி கருட புராணம். 38 பொருந்தாத இணையை தேர்க. 38 வந்து ஆப்ஷன் சி எது பொருந்தாதன்னு கேட்டிருக்காங்க. பாசவர் மீன் விற்பவர். 39 விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 39 ஆப்ஷன் பி ஜெயங்கொண்டார். கொஸ்டின் நம்பர் 40 கலிந்த பெரும் கேள்வியான் என கேட்டு இப்பாடலடியில் அடிக்கோடிட்ட சொல்லால் குறிக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40 வந்து ஆப்ஷன் சி குலசேகர பாண்டியன். 41 தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது என்னன்னு கேட்டிருக்காங்க. 41 வந்து ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். 42 உரை ரை ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என திருக்குறளை கவிதையால் புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 42 ஆப்ஷன் சி அறிவுமதி. 43 துறவி இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வு அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 43 ஆப்ஷன் சி காசி காண்டம். 44 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது என்னன்னு கேட்டிருக்காங்க. 44 வந்து ஆப்ஷன் பி பிரம்ம கமலம். ஓகேங்களா? 45 கொண்டல் காற்றின் வேறு பெயரை தேர்க. 45 வந்து ஆப்ஷன் பி மலை காற்று. 46 வாளிலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் மினசோட்டா தமிழ் சங்கம் அமைந்துள்ள நாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. 46 வந்து ஆப்ஷன் சி அமெரிக்கா. 47 நடுங்கு சுவல் அசைத்த கயல் அதாவது அடிகோடுனா சுவலை அடிகோடுகிட்டு இருக்காங்க. அதற்கான சொல்லிற்குரிய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தோல். 48 அல்லல் ஆயினும் விருந்துவரின் உவங்கும் என்னும் விருந்தோம்பல் குறித்து பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 48 ஆப்ஷன் டி நற்றிணை. 49 பொருந்திய விடை எது கரெக்டானதுன்னு கேட்குறாங்க. 49 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் நரனும் தங்கி. 50 பாதி கொஸ்டின் முடிச்சாச்சு. வலி மிகின் வலி இல்லை இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி புறநானூறு. 51 பாடு இமில் பனிக்கடல் இதில் பாடு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 51 வந்து ஆப்ஷன் சி ஒலிக்கின்ற. பொருந்திய விடையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 52 இல்லையா? 52 வந்து ஆப்ஷன் சி அதாவது பரணர் குமணன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து செகண்டா இருக்கணும்,
செகண்ட் வந்து ஃபர்ஸ்டா இருக்கணும். இது நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட், செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட், தேர்டு வந்து ஃபோர்த்து, ஃபோர்த்து வந்து தேர்டு. இதுதான் ஆன்சர்ஸ், கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 53, அஃறிணை பொருட்களையும் உயர்திணையாக கருதி கற்பனை செய்து உரைநடையில் எழுதுவதற்கு வழங்கும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இலக்கண. 54, சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 54 வந்து அகவற்பா. 55, வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரெச்சங்களை கூட்டுநிலை பெயரெச்சங்களாக உருவாக்கும் வினையெச்ச வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. 55 வந்து ஆப்ஷன் டி செய்ய. 56, சந்தி பிழைகளற்ற தொடரை தேர்க. 56 வந்து ஆப்ஷன் ஏ, பருத்தி செடிகளை அவள் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். அதுதான் ஆன்சரு. 57, கண் வலிக்கும் என்பது டேஷ். ஆப்ஷன் சி, அதாவது ஊறுவது கூறல் விடை. 58, கீழ்காண்பனவற்றுள் தவறான கூற்றை. இது வந்து ராங் ஆன்சர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 58 வந்து ஆப்ஷன் பி, இரு சொற்களுக்கிடையே மற்றும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகையாகும். ரெண்டு சொற்களுக்கு இடையே என்றும் சொல்லி வந்து இடையே மறைந்து வருவது உண்மை தொகையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 58, பொருந்திய விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பார்த்துக்கோங்க. 60, இதுவும் பொருந்திய விடையை தேர்க. இது ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். 61, இவ்வுலகில் யாரும் இவற்றில் அணியாத இல்லை, துணையாக ஒருவரேனும் உண்டு என்பதை தனது கதையின் மூலம் வெளிப்படுத்திய கரிசல் எழுத்தாளர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 61 வந்து ஆப்ஷன் சி, அழகிரிசாமி. 62, நாகூர் ரூமியின் கவிதை தொகுப்பு நூல்களில் ஒன்று. 62 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டுங்க, சொல்லாத சொல். 63, இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தவர் யார்? 63 வந்து ஆப்ஷன் செகண்ட், சாந்தா சாஹிப். 64, பெருஞ்சித்திரனாரின் நூல்களில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. 65, இமயத்துக்கு அப்பால் என்னும் நூறுகளாக எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற விருது என்னன்னு கேட்டிருக்காங்க. 65 வந்து ஆப்ஷன் டி, சோவியத் நாட்டு விருது. 66, 4000 திவ்ய பிரபந்தத்தின் திருமொழியை தொகுப்புகளுக்குள் பெருமாள் திருமொழி என்பது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 66 ஆப்ஷன் சி, 5வது திருமொழி. 67, நன்றும் தீதும் ஐயதலும் டேஷ் டேஷ் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 67 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், அன்பும் அறனும். 68, ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே போற்றும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 68 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், நீதி வெண்பா. 69, திருவிடையாடர் புராணத்தை இயற்றியவர் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 69 வந்து ஆப்ஷன் சி, பரஞ்சோதி முனிவர். 70, குமரகுருபரர் குறித்த கூற்றுக்கு தவறானதை தேர்ந்தெடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, திருக்கை வழக்கம் என்பது இவர் எழுதிய நூல்களில் ஒன்று. 71, வாழ்நாளை நீட்டிக்க மூச்சு பயிற்சியே உடலுக்கு உகந்தது என்று கூறிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருமந்திரம். 72, மூன்றன் நாமம் கெடக்கேடும் நோய். ஓகேங்களா, இக்குறளடியால் உணர்த்தப்படும் மூன்றாவன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, காமம், வெகுளி, மயக்கம். 73, பொருந்திய விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட். 74, டெலிமெட்ரி எனும் சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. தொலை அளவியல். 75, காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளுக்கெல்லாம் தமிழ் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்றவர் டேஷ். 75 ஆப்ஷன் சி, குலோத்துங்கன். 76, கலியியல் யானை கரிகால் வளவ. இப்பாடலடியில் வரும் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 76 ஆப்ஷன் டி, அண்மை விழி. 77, நெருப்பு பந்து போல் வந்து குளிர்ந்ததால் உண்டானது பூமி என்னும் அறிவியல் கருத்தினை விளக்கிய நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், பரிபாடல். 78, விதைத்துவிட்டு வந்த விதை நெல்லை அரித்துவிட்டு விருந்தினருக்கு சமைத்து விருந்தளித்தியவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி என்னதுன்னா இளையான்குடி மாறநயனார். ஓகேங்களா. 79, குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், ஊன்போதி பசுங்குடையார். 80,
சிந்தா மணியாம் சிலப்பதிகார ரம் படைத்தான் கந்தா மணியுமே கலை புனைந்தான் என்ற பாடலில் இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி திருத்தணிகை யுலா. 81 நண்பா எழுது இவ்விழித்தொடரை எழுவாயாக தொடராக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 81 வந்து ஆப்ஷன் செகண்டுங்க, நண்பன் எழுதினான். 82 மருதநில கரும்பொருள் பட்டியலில் இடம்பெறாத பறவை என்னன்னு கேட்டிருக்காங்க. 82 வந்து ஆப்ஷன் செகண்ட் வாத்து. 83 விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இக்குறட்பாப்பில் பயின்று வரும் பொருள்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 83 வந்து ஆப்ஷன் செகண்ட் எதிர் நிரல் நிறை பொருள்கோள். இந்த அசரசன் ரீசன் மாதிரி கூற்று 1 கூற்று 2 பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 85 நிகழும் திருவள்ளுவர் ஆண்டிற்குரிய தமிழ் எண்கை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி அந்த இது பார்த்துக்கோங்க. 86 கத்தும் குயிலோசை என்னும் தொடரில் அமைந்துள்ள வலுவமைதி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி. 87 பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க கரெக்டா இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. 87 வந்து ஆப்ஷன் 2,4. 88 மொஹு சாஸ்டு என்னும் ஜப்பானிய மொழியை சொற்றொடருக்கு இணையாக தமிழ் மொழியை சொற்றொடரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. 88 ஆப்ஷன் சி விடை தர அவகாசம் வேண்டும். 89 ஓடி வாருங்கள் இங்கே ஓடி வாருங்கள். லைகாஸ் இத்தொடரில் கூற்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 89 இல்லையா, 89 ஆப்ஷன் பி கப்பித்தான். 90 மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்ட தில் இக்குறட்பாவில் பயின்றோரும் உருபு என்னன்னு கேட்டிருக்காங்க. 90 ஆப்ஷன் பி உவம உருபு. 91 கூற்று 1 கூற்று 2ன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 92 அக விதல் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறந்தே காட்சிப்படாமல் உள்ளே பொதிந்திருக்கும் மலர்களுக்குள் பொருந்தாத ஒன்றினை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. 92 இல்லையா, 92 ஆப்ஷன் செகண்ட் நெருஞ்சி. 93 தேர்வன் பரிதன் பரம்பு நாடே இப்பாடலடியில் குறிப்பிடும் பரம்பு மலை அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 93 வந்து ஆப்ஷன் சி சிவகங்கை. 94 காற்றிசை என்னும் சொல்லின் பிரிப்பு முறை காற்று கூட்டல் இசை எனில் நாற்றிசை என்னும் சொல்லின் பிரிப்பு முறை. 94 வந்து ஆப்ஷன் சி 4 கூட்டல் திசை. 95 பொருந்திய விடையை தேர்ந்தெடுக்க. 95 வந்து ஆப்ஷன் சி. 96 உனக்கு பிடிக்க தெரியாது என்று கூற்றினால் உந்தப்பட்டு குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கியவர் டேஷ் யாருன்னு கேட்டிருக்காங்க. 96 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஹெலன் கில்லர். ஓகேங்களா. 97 தவறான இணையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் செகண்ட். 98 கற்றன் குரல் கேட்டது தாய்ப்பசு பாலினை தந்தது இத்தொடரில் வகையை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. 98 ஆப்ஷன் சி தனிச்சொற்தொடர். 99 அடிகள் நீரே அருளுக என்று கூறிய புலவனிடம் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் என்று மறுமொழி கூறினார் மற்றொரு புலவர். இவ்வுரையாடலை நிகழ்த்திய புலவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 99 வந்து ஆப்ஷன் டி சீத்தலை தாத்தனார் இளங்கோவடிகள். 100 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் செல்வத்தில் பையனே